கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். मैं बहुत खुश हूँ कि दोबारा आपसे मिलने का एक अवसर मिला। இன்னைக்கு இன்னும் ஒரு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். और कई संगीत वाद्यों के बारे में हम देखने वाले हैं। நம்ம சங்கீதம் 108 அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीत 108 और उसके दूसरे वचन को पढ़ेंगे। है सारंगी और वीणा जागो, मैं आप पो फटते जाग उठूंगा। கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ये वचन को आशीष दे। பாருங்க, இந்த வாத்தியங்கள் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா इन वाद्यों को आप रखेंगे तो அது உயிரில்லாத வாத்தியங்கள். उनमें जान नहीं है, அதுல உயிர் கிடையாது. उसमें जान नहीं है। 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா पहला कोरिन्थ 14 अध्याय 7वें वचन में अगर पढ़ते हैं அதுல இந்த உயிரில்லாத வாத்தியங்களை பற்றி கொடுத்திருக்குது. और उसमें वाद्यों के बारे में दिया है जिसमें जीवन नहीं है। ஸோ இந்த வாத்தியங்கள் எதை எடுத்தாலும் அதுக்கு உயிர் கிடையாது. कोई भी वाद्यों में जीवन नहीं है। ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? लेकिन दाऊद क्या कहता है? வீணையே சுரமண்டலமே வீணையே சுரமண்டலமே வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். और सारंगी और वीणा जागो, அதுதான் உயிர் கிடையாது. उसको तो जीवन नहीं है। அப்ப அது எப்படி முழிக்க முடியும்? फिर वो कैसे जी उठेगा? அப்போ இது தாவீது இது மியூசிக்கை பற்றி சொல்லல. तो दाऊद जो है ये संगीत के बारे में नहीं कहता, இது ஒரு மனிதனை பற்றி சொல்றாரு. एक व्यक्ति के बारे में कहता है। ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாத்தியம். हर एक व्यक्ति जो है एक वाद्य है। நீங்க எப்படிப்பட்ட வாத்தியமா இருக்கிறீங்க? आप किस प्रकार के वाद्य हो? அதுல அவர் சொல்றாரு, उसमें वो कहता है நான் அதிகாலையிலே விழிப்பேன். मैं बोर को उठूंगा। சோ இந்த அதிகாலையிலே அவர் விழிப்பாராம். वो बोर में उठेगा। சோ இவரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். वो खुद भी एक वाद्य है। அவரும் ஒரு இசை கருவியை போல தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். वो भी एक संगीत के वाद्य के मानी दिखाई देता है। சோ இந்த இசை கருவிகள் ஒரு மனிதனை குறிக்குது. तो संगीत के वाद्य जो है एक व्यक्ति को दर्शाती है। நம்ம என்னெல்லாம் செய்யணும்ங்கறதை வெளிப்படுத்தும். हम क्या-क्या करना है इसे बताती है। இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். एक घटना के बारे में हम देखने वाले हैं। நம்ம மறுரூபம் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? हम रूपांतर होने के लिए क्या करना है? இத பற்றி பைபிள் என்ன எழுதி இருக்குது? इसके बारे में कलाम में क्या लिखा गया है? அத பற்றி நம்ம பார்க்கலாம். उसके बारे में देखेंगे। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ते हैं। 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் पहला शमूएल के 10वें कलाम में அதுல 5ஆம் वचनத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 5वें वचन को हम पढ़ते हैं। तब तो परमेश्वर के पहाड़ पर पहुंचेगा जहां फलिस्तियों की चौकी है, और जब तू वहां नगर में प्रवेश करे तब नबियों का एक दल ऊंचे स्थान से उतरता हुआ तुझे मिलेगा, और उनके आगे सितार, डफ, बांसुरी और वीणा होंगे, और वे नबूवत करते होंगे। பாருங்க, இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட பேசுறாரு. और शाऊल के पास शमूएल भविष्यद्वक्ता कहता है, நீ தேவனுடைய மலைக்கு போவாய், तू परमेश्वर के पर्वत पर जाएगा, அங்க ஒரு சில தீர்க்கதரிசிகள் இறங்கி வருவாங்க, और वहां तू देखेगा कि कुछ नबियां वहां से चल के आ रहे हैं, அவங்க மியூசிக் வாசிட்டு வருவாங்க. और वो वाद्यों को बजाते आएंगे। என்னென்ன மியூசிக் வாசிப்பாங்களா? और कौन से वाद्य बजाएंगे? முதல்ல தம்புரு வாசிப்பாங்க, पहले डफ बजाएंगे, அப்புறம் மேளம் வாசிப்பாங்க, फिर सितार बजाएंगे, நாகசுரம் வாசிப்பாங்க, और बांसुरी बजाएंगे, சுரமண்டலம் வாசிப்பாங்க, और वीणा भी बजाएंगे। அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே வருவாங்களாம். वो नबूवत करते रहेंगे। சோ இப்படி ஒரு காட்சியை நீ பார்க்கும்போது, ऐसे एक दृश्य को तू जब देखेगा, அடுத்த வசனம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 6वें कलाम में कहता है, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், तब यहोवा का आत्मा तुझ पर बल से उतरेगा, நீ அவர்களோடே கூட தீர்க்கதரிசனம் சொல்லி, और तू उनके साथ होकर नबूवत करने लगेगा, வேறு மனுஷனாவாய், और अलग मनुष्य हो जाएगा। ஒரு சம்பவத்தை அவர் சொல்றார், பார்த்துடுங்க. एक घटना को बताता है। இந்த சவுலுக்கு என்ன நிலைமை நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். सौल के ऊपर क्या घटने वाला है उसे बताता है। இந்த சவுல் வேற மனுஷனா மாறுறதுக்கு सौल दूसरा मनुष्य बनने के लिए அங்க தீர்க்கதரிசியின் புத்திரர் மியூசிக் வாசிட்டு வராங்க. नबी जो है वो संगीत के वाद्य बजा
बजाते आ रहे हैं। அது 4 வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. वो 4 वाद्य बजाते हैं। இப்படி இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ऐसे इस घटना को बताकर அதுல 7ஆம் வசனத்துல சொல்றார், 7वें कलाम में कहता है, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது. और जब ये चिन्ह तुझे दिखाई पड़ेंगे, அப்ப இது ஒரு அடையாளம். तो ये एक चिन्ह है। இது அடையாளம் நேரிடும் போது ये चिन्ह दिखाई पड़ते समय சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். उस समय के अनुसार तो काम कर, தேவன் உன்னோடு இருக்கிறார். परमेश्वर तेरे साथ है। இது ஒரு அடையாளம்னு சொல்லி ये இருக்கிறார். एक चिन्ह करके दिया गया है। அப்படி இதுல என்ன அடையாளம் இருக்குது? ऐसे इसमें क्या चिन्ह है? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அடையாளம் இருக்குது? हमारे लिए क्या चिन्ह है? இந்த 4 வாத்தியங்களுக்குள்ள என்ன மர்மம் அடங்கி இருக்குது? और ये 4 वाद्य के अंदर क्या गुप्त बात है? இந்த சவுல் வேற மனுஷன் ஆயிட்டானே. सॉल अलग व्यक्ति बन गया, அப்ப இந்த காரியத்துல ஏதோ சம்திங் வைத்திருக்கிறார். तो इसमें कुछ तो बात है। இந்த ரகசியங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு வேணும். और हमें ये गुप्त बातें हमें आज चाहिए। இதுல 4 வாத்தியங்கள் இருக்குது. इसमें 4 वाद्य हैं। அதுல முதல் வாத்தியத்தை பற்றி பார்க்கலாம். पहले वाद्य के बारे में देखेंगे। அது ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா अंग्रेजी में देखेंगे तो அது சால்ட்ரி அப்படினு சொல்வாங்க. साल्ट्री करके दिया है, நம்ம அத தம்புரு அப்படினு சொல்றோம். और उसमें डमरू करके कहा गया है। ஹிந்தில சித்தார் அப்படினு கொடுத்திருக்குது. और हिंदी में सितार दिया गया है। சோ இந்த சால்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். तो ये साल्ट्री के बारे में हम देखेंगे। தம்புரு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. और यहाँ सितार करके दिया गया है। இதுக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, इसका हिब्रानी शब्द क्या है? அத நேபல் அப்படின்னு சொல்லுவாங்க. नेबल कहा जाता है। இந்த நேபல்ல 3 எழுத்து இருக்குது. नेबल में 3 अक्षर है, ஒன்னு நூன், பெத், அப்புறம் லாமெட். नून, बेत और लामेद। இந்த பேருடைய ஒரு நபரும் இருக்கிறாரு. और इस नाम का एक व्यक्ति भी है। இந்த வாத்தியத்துல ஒரு பேருடைய நபர் இருக்கிறார். इस वाद्य के नाम से एक व्यक्ति भी है, ஆனா அவன் நேபல்னு சொல்ல மாட்டாங்க. लेकिन उसे नेबल नहीं कहते, அத நாபால்னு சொல்லுவாங்க. उसे नाबाल कहते हैं। இந்த நாபாலுக்கு 2 अर्थம் இருக்குது. नाबाल का 2 मतलब है। மூடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். मूर्ख करके मतलब है। சென்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். बिना अर्थ का ऐसा मतलब है। சோ அவன் ஒண்ணுக்கு உதவாதவன். वो कुछ भी काम का नहीं, அவன் ஒரு முட்டாள். वो एक बेवकूफ है। இவங்க தான் நாபால் பத்துங்க. यही नाबाल है। வேதத்துல நாபாலை பற்றி நம்மளுக்கு தெரியும். कलाम में नाबाल के बारे में हम जानते हैं। நீங்க 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, पहला शमूएल के 25वें अध्याय के 3रे वचन में पढ़ेंगे तो அதுல நாபாலுடைய பெயர் இருக்குது. नाबाल का नाम है, அவருடைய மனைவி பெயர் வந்து அபிகாயில். और उसकी पत्नी का नाम अबीगाइल है। இவ தாவீதுட்ட பேசும்போது दाऊद के पास जब बात करती है, அதுல நீங்க 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, और 25वें अध्याय के 25वें वचन में देखेंगे तो அவர் சொல்றாரு இந்த நாபால் வந்து இவன் பேருக்கு ஏத்தபடி தான் இவனுடைய கிரியை இருக்குது. वो कहती है कि ये नाबाल वो अपने नाम के अनुसार ही है, அந்த பேருக்கு அர்த்தமே மூடன் தான். और उस नाम का मतलब ही बेवकूफ है, அப்படிதான் அவனும் இருக்கிறான். और वैसे ही वो भी है। சோ இந்த நாபால் அப்படின்னு சொன்னா नाबाल जब बोलते हैं, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூடன் அல்லது ஒண்ணுக்கு உதவாதவன். और उसका मतलब है बेवकूफ या फिर कुछ काम का नहीं। இன்னைக்கு நம்மளும் ஒண்ணுக்கு உதவாதவர்கள் தான். आज हम भी कुछ काम के नहीं हैं, ஆனா இந்த நபர்கள் लेकिन ये व्यक्ति கர்த்தருடைய கரத்துல இருந்தா परमेश्वर के हाथों में रहेंगे तो இந்த சென்ஸ்லெஸ் கூட சென்ஸா மாறிடும். और जो बिना अर्थ का है वो अर्थ का बन जाएगा। கர்த்தர் அவங்களை பயன்படுத்துவார். परमेश्वर उन्हें इस्तेमाल करेगा। இப்போ இந்த நேபல் அப்படிங்கிற வார்த்தைக்கு டீகோடிங் பார்க்கலாம். अब नेबल इस शब्द का डिकोडिंग देखेंगे। இதுல முதல் 2 எடுத்தீங்கன்னா, पहले 2 अक्षर को लेंगे तो நூனி பெத்தி நீங்க எடுத்தீங்கன்னா, नून और बेत को लेंगे तो இது நபா அப்படின்னு சொல்லுவாங்க. नबा करके कहते हैं। ஏன்ஷியன் ஹீப்ரு மீனிங்ல பாத்தீங்கன்னா, प्राचीन हिब्रू के मतलब में देखेंगे तो அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். भविष्यवाणी ये मतलब है। லாமட் அப்படினா மெய்ப்பனின் கோல். और लैमेट जो है चरवाह का लाठी है, அது மெய்ப்பனை குறிக்குது. वो चरवाह को दर्शाती है। நம்ம மெய்ப்பனுடைய கரத்துல இருந்தால் हम चरवाह के हाथ में रहेंगे तो கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பாரு. परमेश्वर अभिषेक को देगा, நீ உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். आपको परमेश्वर इस्तेमाल करेगा। அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சொல்றார். और पहला पतरस के 2रे अध्याय में कहता है, கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருங்கள், परमेश्वर के हाथों में रहो, ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். और समय आने पर वो ऊंचा उठाएगा। அப்ப அவருடைய கரத்துல இருக்கும்போது तो उसके हाथों में जब रहते हैं, ஒரு மூடனை கூட ஞானியா மாத்துறார். एक मूर्ख को भी समझदार बनाता है, ஒரு பலவீனனை பலவானா மாத்துறார். एक कमजोर को बलवान बनाता है, ஒண்ணுக்கு உதவாதவனை ஏதாவது உதவுற மாதிரி கர்த்தர் மாத்துறார். और जो कुछ काम का नहीं है उसे
इस्तेमाल करता है। இன்னைக்கு ஜனங்கள் உங்களை சொல்லலாம், आज हो सकता है लोग आपसे कह सकते हैं ஒண்ணுக்கு உதவாதவன், वो कुछ काम का नहीं, ஒரு காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டான். एक पैसे का भी कुछ उपयोग का नहीं। நீங்க கவலைப்படக்கூடாது. आप चिंता न करें, நீங்க கர்த்தருடைய கரத்துக்கு வந்துருங்க. आप परमेश्वर के हाथों में आ जाइए அவர் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரு. और परमेश्वर इस्तेमाल करेगा। அவருடைய கரத்துல இருக்கணும். उसके हाथों में रहना है। சோ இந்த நேபல் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து नेबल ये जो वाद्य है, இது ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை एक कोई कुछ काम का नहीं ऐसा एक व्यक्ति को அவனை பிரயோஜனமா மாத்துறார். उसको फायदे में इस्तेमाल करता है। சோ அப்படிப்பட்ட மனுஷன் தான் சவுல். और सौल इसी प्रकार का व्यक्ति है। இந்த நேபல் வந்து சவுலை குறிக்குது. नेबल जो है सौल को दर्शाती இந்த है। சவுல் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாதவன் தான். और सौल कोई काम का नहीं था। ஒரு கழுதையை தேடி வந்திருக்கான் பாருங்க. एक गधे को ढूंढ कर आया है। அவன் ஒரு பிரயோஜனம் இல்ல. वो कुछ काम का नहीं। கழுதையை தேடி ஓடி வரான். वो गधे को ढूंढ कर आ रहा है। ஆனா இவனை கர்த்தருடைய கரத்தில் அவர் கர்த்தர் பயன்படுத்துறார். लेकिन परमेश्वर उसे इस्तेमाल करता है। அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புறார். उसको अभिषेक देना चाहता है। சோ இதுதான் நேபல்ங்கற ஒரு காரியம். ये नेबल की बातें हैं। சோ இந்த நேபல் நீங்க யாரா இருக்கீங்க? तो आप कौन है? நீங்க நாபாலா இருக்கீங்களா? आप नाबाल है। நீங்க கர்த்தருடைய கரத்தில் உள்ள கருவியா மாறுங்க. आप परमेश्वर के हाथों के वाद्य बन जाओ। அவர்தான் நமக்கு குயவன், वही हमारा कुंभार है நம்ம ஒரு களிமண், और हम मिट्टी हैं। அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண். उसके हाथों में जो मिट्टी है, அவர் எப்படி உங்களை மாற்ற விரும்புறாரோ वो जिस प्रकार आपको बनाना चाहता है, அப்படி பயனுள்ள பாத்திரமா நீங்க மாறுவீங்க. और ऐसे फायदामंद बर्तन बनेंगे। அந்த அந்த களிமண் वो मिट्टी जो है, என்னையா இப்படி பண்ணிருந்து யார்கிட்ட கேட்க முடியாது. तू मुझे क्यों ऐसा बनाया करके पूछ नहीं सकता। அவருடைய விருப்பம் என்னவோ उसका जो इच्छा है அப்படிதான் உங்களை மாற்றுவார். वैसे ही बनाएगा। இதுதான் இந்த நேபல் காரியம் சொல்லுது. यही ये नेबल हमें बताती है। ரெண்டாவது நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா और दूसरे वाद्य को देखेंगे तो அதுக்கு மேளம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. डफ करके कहा गया है। பாருங்க, இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது और इस घटना को जब हम देखते हैं, இங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் வர்றாங்க. भविष्यद्वक्ताओं के पुत्र आते हैं। அவங்க 4 வாத்தியம் வாசிக்கிறாங்க. 4 वाद्य को बजाते हैं। அதுல முதல் வாத்தியம் பார்த்துட்டோம். पहले वाद्य को हमने देख लिया। இந்த 4 வாத்தியம் வாசித்து முடிச்ச பிறகு और 4 वाद्य पढ़ने के बाद சவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டான். सौल के ऊपर परमेश्वर का अभिषेक उतर गया। இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிக்கும் போது आज ये क्लास समाप्त करते समय உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும். आपके ऊपर परमेश्वर का अभिषेक उतरना है। நீங்க எந்த கூட்டத்து கூட இருக்கிறீங்களோ जो झुंड के साथ आप हैं, அந்த அபிஷேகம் தான் உங்க மேல இறங்கும். वो अभिषेक ही आपके ऊपर उतरेगा। இந்த சவுல் தீர்க்கதரிசிகளோடு இணைஞ்சா, ये सौल जो है भविष्यद्वक्ताओं के साथ जुड़ गया। தீர்க்கதரிசி ஆவி அவன் மேல இறங்கிட்டு भविष्यद्वक्ताओं की आत्मा उसके ऊपर उतर गई। இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் யார் கூட இருக்குது? आज आपका संबंध किसके साथ है? நீங்க யார் கூட ஐக்கியப்பட்டு இருக்கீங்களோ आप किसके साथ जुड़े हुए हैं? அவங்க அபிஷேகம் உங்க மேல கண்டிப்பா இறங்கும். उनका अभिषेक आपके ऊपर जरूर उतरेगा। நீங்க எவ்வளவு நேரம் தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவீங்க. आप कितने देर आप बोलेंगे कि नहीं चाहिए नहीं चाहिए। நீங்க அவங்க கூட இருந்தால், आप यदि उनके साथ रहोगे, அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். उनके साथ के उनके ऊपर जो अभिषेक है उसे आप चाहते हैं, मतलब அதுல இருந்து வெளியே வரணும். उससे बाहर आना है। நீங்க கர்த்தரோடு இணையணும். आप मसीह के साथ जुड़ना है கர்த்தருக்கு பயந்தவர்களோடு இருங்க. और मसीह से जो डरते हैं उनके साथ रहिए। அந்த अभिषेகம் உங்க மேல இறங்கும். वो अभिषेक आपके ऊपर उतरना சோ है। தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் भविष्यद्वक्ताओं के झुंड அவங்க வாத்தியம் வாசிட்டு வர்றாங்க. वो इन वाद्यों को बजाते हुए आते हैं। சவுல் அங்க அவங்க கூட சேர்ந்த உடனே सौल जैसे ही उनके साथ मिल जाता है, அவங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கிட்டு उनके ऊपर जो अभिषेक थी वो इसके ऊपर उतर गई। இப்போ ரெண்டாவது இசை கருவியை பார்க்கலாம். अब दूसरे वाद्य को देखेंगे, அதுதான் மேளம். वो है डफ। இப்போ இந்த மேளத்தை பற்றி பார்க்கும்போது अब इस डफ के बारे में जब देखते हैं, இதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா इब्रानी भाषा में क्या बोलते हैं? டோஃப்னு சொல்லுவாங்க. टोफ बोला जाता है। இது ஹிந்தில பாத்தீங்கன்னா சிமிலர் சவுண்ட் மாதிரி வரும். और हिंदी में देखेंगे तो एक जैसा शब्द है। ஹிந்தில டஃப்னு சொல்லுவாங்க, हिंदी में डफ कहते हैं, இது டோஃப்னு சொல்லுவாங்க. और इसे टोफ कहते हैं। நிறைய வார்த்தைகள் அப்படி இணையும். बहुत सारे शब्द ऐसे जुड़ते हैं। இந்த டோஃப் அப்படிங்கிற வார்த்தை, और टोफ ये जो शब्द है, இதுதான் ஜாலர். यही आपका टैमरिन है। இந்த டேமரின் தான் டோஃப். ये टैमरिन ही वो टोफ है। இந்த முதல் இந்த டேமரின் நீங்க பாத்தீங்கன்னா, और पहले अगर आप ये टैमरिन को देखेंगे
देखेंगे तो இது மீரியாம் வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே और मिरियम जब लाल समुंदर को पार किया, கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிறைந்து परमेश्वर के अभिषेक से भरकर அவன் இந்த டோஃபை தான் கையில எடுக்கிறா. वो इस टोफ को ही हाथ में उठाती है। ஏன் இந்த டோஃபுக்குள்ள என்ன இருக்குது? क्यों इस टोफ में क्या है? இன்னைக்கு நீங்க ஒரு டோஃபா மாறணும். आज आप एक टोफ बनना है, உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இறங்கணும். आपके अंदर ये अभिषेक उतरना है। இந்த டோஃப்ல மொத்தம் 3 எழுத்து இருக்குது. टोफ में 3 अक्षर हैं। அதுல நடுவுல உள்ள எழுத்தை பாத்தீங்கன்னா बीच के अक्षर को देखेंगे तो அதுதான் வாவ். वो वाव है। இந்த வாவ் என்ன செய்யும்? वाव क्या करती है? இது 2 வார்த்தை இணைக்கும். 2 शब्दों को जोड़ती है, 2 எழுத்தை இணைக்கும். 2 अक्षरों को जोड़ती है, 2 சம்பவத்தை இணைக்கும். 2 घटनाओं को जोड़ती है। இப்போ இங்கேயும் यहाँ पर भी இந்த வாவ் இணைக்குது. वाव जोड़ रही है। என்ன இணைக்குது? क्या जोड़ रही है? ஒரு பக்கம் தாவ் இருக்குது, एक तरफ ताव है இன்னொரு பக்கம் பே இருக்குது. और दूसरे तरफ पे। தாவ்னா என்ன அர்த்தம்? ताव का मतलब क्या है? தாவ்னா சிலுவை. ताव जो है क्रूस का चिन्ह, சிலுவை வந்து ரட்சிப்பை குறிக்குது. और क्रूस उद्धार को दर्शाती है। பேன அர்த்தம் என்னது? पे का मतलब क्या है? பே அப்படின்னா வாய். पे का मतलब मुंह। அந்த இந்த டோஃப் என்ன சொல்லுதுன்னா, और ये टोफ क्या कहती है? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ये उद्धार का सुसमाचार உங்க வாய் விட்டு பிரிய கூடாது. आपके मुंह से अलग नहीं होना चाहिए। நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும். आप उद्धार के सुसमाचार को बताना है। பாருங்க, சிலுவை உபதேசம் क्रूस का जो संदेश है, அது கெட்ட பொருளுக்கு பைத்தியமா இருக்குது. जो नाश होने वाले हैं उनके लिए वो मूर्खता है। ஆனா ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலனா இருக்குது. लेकिन जो हम हैं, हम जो उद्धार पाते हैं उसके लिए परमेश्वर का बल है। அப்ப இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் तो उद्धार का सुसमाचार உங்க வாய் விட்டு பிரிய கூடாது. आपके जुबान से अलग नहीं होना है। நீங்க எத்தனை பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கீங்க? आप कितने लोगों को उद्धार के बारे में बताए हैं? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா यदि आप ऐसे बताते हैं நீங்க தான் டாமரின், तो आप ही वो टैमरिन हो, நீங்க தான் டோஃப். आप ही वो टोफ हो। நீங்க ரட்சிப்பை யாருக்கும் சொல்லவே இல்லைன்னா यदि आप किसी को उद्धार के बारे में नहीं बताते, அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்காது. वो अभिषेक आपके ऊपर नहीं उतरेगा। சவுல் மேல எப்படி அபிஷேகம் இறங்கிச்சோ, और सॉल के ऊपर जैसा अभिषेक उतरा, அந்த अभिषेகம் உங்க மேல இறங்கணும்னா वो वही अभिषेक आपके ऊपर उतरना है। तो அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்க வாய் விட்டு பிரிய கூடாது. उद्धार का सुसमाचार आपके मुंह से बाहर नहीं निकलना चाहिए। ரோமர் 10 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, रोमियो का किताब 10वें अध्याय के 10वें वचन में लिखा है, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், और धार्मिकता होने के लिए मन में विश्वास जगाया जाएगा। ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். उद्धार होने के लिए जुबान से कबूल किया जाएगा। அப்ப நீங்க வாயினால யெகோஷுவாவை அறிக்கை பண்ணும்போது, तो जुबान से जब आप यहोशुआ को कबूल करते हो, நீங்க ரட்சிப்பை அறிக்கும் போது आप उद्धार को जब प्रचार करते हो, நீங்க தான் டாமரின், आप ही वो डफ हो, நீங்க தான் அந்த டோஃப். आप ही वो टोफ हो। சோ கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर ऐसे ही आपको आशीष करे। இன்னைக்கு நீங்க டாமரினா மாறிட்டீங்களா? क्या आप डफ बन गए क्या? நீங்க இன்னும் நீங்க மாறல அப்படினா, यदि आप अभी तक बने नहीं तो ஒருவேளை நீங்க டாமரினா இருக்கலாம். हो सकता है आप डफ हो। ஆனா ஏதோ ஒரு முக்கில் பயன்படாம இருந்தீங்கன்னா, यदि एक कोने में इस्तेमाल नहीं किए गए तो அப்ப இன்னைக்கு நீங்க பயன்படணும். तो आज आप इस्तेमाल होना चाहिए। அது கர்த்தருடைய கரத்துல அந்த டாமரின் வரணும். और वो डफ जो है परमेश्वर के हाथ में होना चाहिए। யாராவது ஒருத்தர் கைக்கு போய் ஆகணுமே. किसी के हाथ में तो जाना है। அது சும்மா வச்சா அது சவுண்ட் கொடுக்காது. ऐसे ही रखेंगे तो आवाज नहीं देगा। அது கர்த்தருடைய கரத்துல வந்துச்சுன்னா वो परमेश्वर के हाथ में आएगा तो அவர் அசைக்க அசைக்க वो उसे जैसे बजाएगा, உங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தினால ரட்சிப்பின் சுவிசேஷம் வரும். और उस अभिषेक से आपके अंदर से उद्धार का सुसमाचार आएगा। டாமரின் விதவிதமா வாசிப்பாங்க. और डफ को अलग अलग रीति से बजाते நீங்க हैं, விதவிதமா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. अलग अलग प्रकार से उद्धार का सुसमाचार बताओगे। ரட்சிப்பு உங்க வாய் விட்டு பிரிய கூடாது. उद्धार आपके मुंह से अलग नहीं होना चाहिए। இதுதான் டோஃப், यही टोफ है, இதுதான் டாமரின். यही डफ है। சோ இந்த காட்சியை பார்க்கும்போது और इस दृश्य को देखते समय தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம், भविष्यद्वक्ताओं का झुंड அவங்க தேவனுடைய பர்வதத்திலிருந்து இறங்கி வராங்க. परमेश्वर के पहाड़ से नीचे उतर के आ रहे हैं। அவங்க கையில என்னெல்லாம் இருக்குது? उनके हाथों में क्या क्या है? நேபல் இருக்குது, सितार है, அடுத்தது அவங்கட்ட டோஃப் இருக்குது, डफ है, மூணாவது என்ன இருக்குதான்? तीसरा क्या है? நாகசுரம் இருக்குது. बांसुरी है।
இந்த ஃப்ளூட் இருக்குது. ये बांसुरी है இந்த ஃப்ளூட்டை பற்றி இந்த பைப் ஆர்கனை பைப்பை பற்றி பார்க்கலாம். और इस बांसुरी के बारे में देखेंगे. இந்த ஃப்ளூட்ல அப்படி என்ன இருக்குது? इस बांसुरी में ऐसा क्या है? இந்த ஃப்ளூட்டை பற்றி ஏற்கனவே மெசேஜ் நான் கொடுத்திருக்கிறேன். और बांसुरी के बारे में पहले मैंने एक संदेश दिया है. நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும். उस वीडियो को अब जरूर देखना है. ஏன்னா இதுல நான் ஃபுல் டிகோடிங் நான் கொடுக்கல. इसमें मैं पूरा डिकोडिंग नहीं दे रहा हूं. இதுல கொஞ்சம் தான் டிகோட் பண்றேன். इसमें थोड़ा सा ही डिकोड करता ஏன்னா हूं. ஏற்கனவே நம்ம அங்க பார்த்திருக்கிறோம். क्योंकि पहले ही हमने वो देख चुके हैं. இப்போ இந்த ஃப்ளூட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ये बांसुरी को ले लीजिए. இதுவும் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். ये भी परमेश्वर के हाथ में रहना है. இந்த கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது और परमेश्वर के हाथ में रहते समय அவர் என்ன செய்வார்? वो क्या करेगा? பாருங்க இந்த ஃப்ளூட்டுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? ये बांसुरी को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? இத காலில்னு சொல்வாங்க. खालील कहा गया है. அதுல 4 எழுத்து இருக்குது. उसमें 4 अक्षर हैं. ஒன்னு கெத் இருக்குது, एक कैत, லாமெட், யோத், லாமெட். लैमेड, योद, लैमेड. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये चारों अक्षरों को ही காலில். खालील. காலில் என்னது? खालील क्या है? ஃப்ளூட்னு அர்த்தம். बांसुरी है. சோ இந்த ஃப்ளூட் யார் கையில இருக்குதோ और ये बांसुरी जिसके हाथ में होता है அவர்தான் ஊதுவார். वही उसे फूकेगा. நம்ம யெகோஷுவா கையில இருந்தா यदि हम यहोशुआ के हाथ में रहेंगे तो அவர்தான் ஊதுவார். वही फूकेगा. சோ இப்போ நீங்க யார் கையில இருக்கீங்க? अभी हम आप किसके हाथ में हैं? யோசுவா கையில இருந்தால் यहोशुआ के हाथ में होंगे तो அவர் ஃபூட் ஊதும்போது वो जब फू करके हवा फू करके फूकता है அது என்ன குறிக்குது? वो क्या दर्शाती அது है? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்குது. पवित्र आत्मा के अभिषेक को दर्शाती है. முதல் காரியம் நேபல். पहला नेबल है. அது நீங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க. तो आप कोई काम के नहीं थे. நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது आप परमेश्वर के हाथ में जब होते हो அவர் உங்களை பயனுள்ள பாத்திரமா மாத்துறார். वो आपको एक फायदामंद बर्तन के माने इस्तेमाल करता है. ரெண்டாவது காரியம் என்ன? दूसरा क्या है? உங்க வாயிலிருந்து சுவிசேஷம் வரணும். आपके मुंह से सुसमाचार आना है. மூணாவது என்னது? तीसरा क्या है? அவருடைய அபிஷேகம் வேணும். उसका अभिषेक हमें चाहिए. அவர் நீங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்படணும். आप पवित्र आत्मा से भरा जाना चाहिए. இவ்வளவு காரியம் நடக்க வேண்டி இருக்குது. इतनी सारी चीजें हैं. இப்போ இந்த பைப்பை பாருங்க, டீகோடிங். अब इस बांसुरी के डिकोडिंग को देखिए. அது காலில் அப்படினு சொல்வாங்க. उसे खालील कहते हैं. இந்த முதல் எழுத்து கெத்து. पहला अक्षर उसका खेत है. கெத் அப்படினா செப்பரேஷன். खेत का मतलब अलग करना. என்னது செப்பரேட் ஆகும்? क्या अलग होता है? கர்த்தர் உங்கள மேல ஊதும்போது परमेश्वर आपके ऊपर फूंकते समय நீங்க தான் ஃப்ளூட். आप ही बांसुरी हो. உங்க மேல அவர் ஊதும்போது आपके ऊपर फूंकते समय உங்களுக்குள்ள இருக்கிற இருள், आपके अंदर की अंधकार, மிச்ச 3 எழுத்த பாத்தீங்கன்னா बाकी 3 अक्षर को देखिए. அது லாயில் அப்படினு சொல்லுவாங்க. उसे लाइल कहते हैं. லாயில் அப்படினா இரவு. लाइल का मतलब रात है. அவர் ஊதும்போது वो फूंकते समय இருள் நீங்கி போயிடும். अंधकार निकल जाएगी. உங்களுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கி போகும். आपके अंदर के अंधकार निकल जाएगी. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? क्या आपने उस अभिषेक को पाया है? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? परमेश्वर के अभिषेक को पाया है? பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பா வேணும். पवित्र आत्मा का अभिषेक जरूर चाहिए. சவுல கர்த்தர் வேற மனுஷனை மாத்துறதுக்கு और परमेश्वर साउल को दूसरा व्यक्ति बनाने के लिए 4 இன்ஸ்ட்ருமென்ட் படிக்கப்படுது. 4 वाद्य बजाए जाते हैं. இன்னைக்கு நம்மளும் மாற்றப்படணும். आज हम भी बदल जाना चाहिए. இந்த தீர்க்கதரிசியினுடைய கூட்டம், भविष्यवक्ताओं का झुंड 4 இன்ஸ்ட்ருமென்ட் வாசிட்டு வராங்க. 4 वाद्यों को बजाते हैं. முதல் இன்ஸ்ட்ருமென்ட் पहला वाद्य அது தம்புரு வாசிக்கிறாங்க. वो सारंगी है. அப்புறம் மேளம் வாசிக்கிறாங்க. फिर डफ है. அப்புறம் நாகசுரம் வாசிக்கிறாங்க. फिर बांसुरी. நாலாவது சுரமண்டலம். और चौथा जो है वीणा. இன்னைக்கு அந்த ஐக்கியத்துக்குள்ள சவுல் வந்த உடனே उस संबंध के अंदर जैसे साउल आता है அபிஷேகம் இறங்கிட்டு अभिषेक उतर जाती है. நீங்க யார் கூட இறங்கணும்? तो आप किसके साथ जाना है? நீங்க பாருங்க, திரும்ப அந்த ஸ்லைடு. நீங்க யார் கூட ஐக்கியப்படணும்? तो आप किसके साथ जुड़ना है? சுவிசேஷம் சொல்ற பிள்ளைகளோட ஐக்கியப்படுங்க. सुसमाचार बताने वाले बच्चों के साथ में जुड़ जाइए. அபிஷேகத்தோட நிறைந்த பிள்ளைகளோட அபிஷேகம் ஐக்கியப்படுங்க. अभिषेक से भरे हुए लोगों के साथ आप जुड़ जाइए. இப்போ நாலாவது என்ன? अब चौथा क्या है? நாலாவது வந்து ஹார்ப். चौथा जो है वो वीणा है. அது சுரமண்டலம். वो वीणा है. இந்த சுரமண்டலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். इस वीणा के बारे में हम देखेंगे. இந்த சுரமண்டலத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? वीणा को हिब्रानी भाषा में क्या कहते हैं? அது கின்னோர் அப்படினு சொல்வாங்க. किन्नौर करके कहा गया है. கின்னோர் அப்படினா சுரமண்டலம். किन्नौर का मतलब है वीणा. இப்போ இந்த கின்னோர்ல
अब किन्नौर के अंदर கடைசி 3 எழுத்து பாத்தீங்கன்னா आखिरी 3 अक्षरों को देखेंगे तो அது நூறுன்னு சொல்லுவாங்க. उसे नूर कहा जाता है। நூறுனா அக்கினின்னு சொல்லி அர்த்தம். नूर का मतलब अग्नि। அப்ப அடுத்த அபிஷேகம் என்ன இறங்கணும்? तो अगला अभिषेक क्या उतरना है? உங்க மேல அக்கினி அபிஷேகம் இறங்கணும். आपके ऊपर अग्नि का अभिषेक उतरना है। இந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும் போது ये अग्नि का अभिषेक उतरते समय கர்த்தர் உங்களை வேற மனுஷன் மாத்திடுவார். परमेश्वर आपको एक अलग व्यक्ति बना देगा। இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொல்றத பார்த்திருப்பீங்க. बहुत सारे लोग कहते हुए आपने सुने होंगे। நான் ஜெபிக்கும் போது என்ன சுத்தி அனலா இருந்துச்சு मैं சொல்லுவாங்க. प्रार्थना करते समय मेरे चारों ओर ऐसे अंगार से जैसे था। அது அக்கினி அபிஷேகம் இல்ல. वो अग्नि का अभिषेक नहीं है। நீங்க அதை உணர்ந்துட்டீங்க. आपने उसे महसूस किया है। ஆனா அக்கினி உங்களுக்குள்ள இறங்கணும். लेकिन वो आग आपके अंदर उतरना அந்த है। அக்கினி உங்களுக்கு மேல இறங்கணும். वो आग आपके ऊपर उतरना है। யோபு 29 அதிகாரம் 3 வசனத்துல பைபிள் சொல்லுது, अय्यूब के 29वें अध्याय के 3 वचन में कलाम कहती है, கர்த்தருடைய தீபம் परमेश्वर का दीप என் தலையில் மேல இருக்கிறது. मेरे सर के ऊपर है। நம்ம தலை மேல கர்த்தருடைய தீபம் இருக்கணும். हमारे सर के ऊपर परमेश्वर का दीप होना है। இப்படி வந்துட்டுனா நீங்க வேற மனுஷன மாறிடலாம். ऐसा यदि आया तो आप अलग व्यक्ति बन सकते हैं। பெந்தேகோஸ்தே அன்னைக்கு என்னாச்சு? पेंटेकोस्ट के दिन क्या हुआ? எல்லா பரிசுத்தாவியில நிறைந்தார்கள். सभी पवित्र आत्मा से भरे ஒவ்வொருத்தர் மேலும் அக்கினிமயம் நாவுகள் இருந்துச்சு. और हर किसी के ऊपर अग्नि से भरा हुआ जुबान थी। அவங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. और सब सुसमाचार बताने लगे। என்னாச்சு? क्या हुआ? எல்லாரும் வேற மனிதராக மாறிட்டாங்க. सब अलग व्यक्ति बन गए। அவங்க எல்லாம் வித்தியாசம் மாறிட்டாங்க. वो सब अलग हो गए हैं। பேதுரு ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தான். और पतरस एक समय ऐसा समय था कि वो डरता था। அவன் கர்த்தரை சபித்துக் கொண்டிருந்தான். वो परमेश्वर को श्रापित किया। ஆனா இந்த 3 சம்பவம் நடந்த பிறகு लेकिन ये 3 घटनाओं के बाद பிரயோஜனமற்ற இருந்த இந்த பேதுரு और जो बिना काम का पतरस था அவன் பிரயோஜனமுள்ள ஒரு பேதுருவா மாறிட்டான். वो एक काम का पतरस बन गया। அது எப்படி நடந்துச்சு? वो कैसा हुआ? அவன் எருசலேம்ல முதல் பிரசங்கம் பண்றான். यरूशलेम में पहला प्रचार करता है। சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். सुसमाचार देता है। ரட்சிப்பு அவன் வாய் விட்டு பிரியல. उद्धार उसके जुबान से अलग नहीं हुई। அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டான். वो पवित्र आत्मा से भरा गया। அடுத்தது அக்கினி அவன் மேல காணப்பட்டது. और आग उसके ऊपर दिखाई दिया। கர்த்தர் அவனை வேற மனுஷனா மாத்திட்டார். परमेश्वर उसे अलग व्यक्ति बना दिया। இன்னைக்கு அதே போல आज ऐसे ही இந்த 4 சம்பவங்கள் இருந்தால் ये 4 घटनाएं हो तो தீர்க்கதரிசி கூட்டம் இறங்கி வருது. भविष्यद्वक्ताओं का झुंड उतर कर आता है। நீங்க பிரயோஜனம் இல்லாதவங்க தான். आप कोई फायदेमंद नहीं हो। நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். हम सब ऐसे ही कहते हैं। அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான். और हम अफायदेमंद हम सेवक है करके இப்படி நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணிருக்கோம். ऐसे हम प्रार्थना करते हैं। பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் और जो व्यक्ति जिसका कोई काम नहीं கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது वो परमेश्वर के हाथ में जब होता है அவன் 3 காரியம் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. 3 चीजों का इंतजार உங்க करता है। வாய் விட்டு சுவிசேஷம் பிரிய கூடாது. आपके मुंह से सुसमाचार अलग नहीं होना। பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல இருக்கணும். पवित्र आत्मा का अभिषेक आपके ऊपर होना है। அக்கினி நாவுகள் உங்க கலை மேல இருந்துச்சுன்னா और आग के जुबान आगे आपके ऊपर होगा तो அப்போ உங்க மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இறங்கும். आपके अंदर एक अद्भुत अभिषेक उतरेगा। இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்துல आज आपके ऊपर जो अभिषेक है ஒரு தலைவலி கூட சுகப்படுத்த முடியல. एक सर दर्द को भी आप ठीक नहीं कर இது सकते। என்ன அபிஷேகத்துல இருக்கிறீங்க? ये कैसे अभिषेक के अंदर है? ஒரு சின்ன காய்ச்சலை சுகப்படுத்த एक முடியல. छोटा सा बुखार को ठीक नहीं कर அந்த सकते। பெந்தேகோஸ்தே அன்னைக்கு எந்த அபிஷேகம் இருந்துச்சோ पेंटेकोस्ट के दिन में जो अभिषेक उतरा था அத மீண்டும் கேளுங்க. उसे दोबारा पूछिए। கர்த்தர் எனக்கு திரும்ப தாருமப்பா. है प्रभु मुझे दोबारा दे। அவர் தருவாரு. वो देगा। பாருங்க இந்த 4 காரியம் நடந்த பிறகு और 4 घटनाओं के बाद அங்க வேற ஒரு காரியம் நடக்குது. और एक चीज होता है। சவுல் அவன் வேற மனிதனா மாறிட்டான். सॉल एक अलग व्यक्ति बन गया। அவன் he turned into another man. वो एक परिवर्तित मनुष्य बन गया। இன்னைக்கு உங்களுக்குள்ள மறுரூபம் நடக்கணும்னா आज यदि आपके अंदर वो रूपांतर होना है இது எல்லாம் நடக்க வேண்டியிருக்குது. ये सारे चीज होनी है। நீங்க சுவிசேஷமே சொன்னது இல்லைன்னா यदि आपने अभी तक सुसमाचार बताया ही नहीं கண்டிப்பா சொல்றேன் जरूर मैं बोलता हूँ நீங்க மறுரூபமே அடைய முடியாது. आप रूपांतर नहीं पाओगे। நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், मैं पवित्र हूँ, நான் பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்கிறேன், मैं पवित्र आत्मा से भरा हुआ हूँ, அவ்வளவுதான்.
उतना ही है, ஆனா இந்த மூணு காரியம் உங்களுக்குள்ள வரணும். लेकिन ये तीनों चीज आपके अंदर आना है। நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும், आप सुसमाचार बताना है, பரிசுத்தாவில நிரப்பப்படணும், पवित्र आत्मा से भरना है, அக்கினி அபிஷேகத்தை பெறணும். अग्नि का अभिषेक को पाना है। கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்திடுவாரு. परमेश्वर आपको रूपांतर करेगा। இன்னைக்கு நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. आज आप बहुत करीब आ चुके हो। உங்க வாழ்க்கையை கொஞ்சம் செட் பண்ணுங்க. आपके जीवन को थोड़ा सा सेट कीजिए, கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. परमेश्वर के हाथों में दीजिए। அவர் உங்களை டியூன் பண்ணுவாரு. वो आपको ट्यून करेगा। ஒவ்வொரு காரியமும் டியூன் பண்ண வேண்டி இருக்குது. आपका हर एक चीज में सुर लगाएगा। ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டியூனிங் வேணும். हर एक वाद्य को सुर लगाना जरूरी ஒரு है। ஹார்ப் எடுத்துட்டீங்கன்னா एक सारंगी को ले लो, அவர் டியூன் பண்ணணும், அங்க இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் டியூன் பண்ணணும். एक वीणा को ले लो, वो सारे तारों को सुर लगाना है। நீங்க சுரமண்டலத்தை எடுத்தீங்கன்னா यदि आप सारंगी को ले लो, நீங்க மேல கர்த்தர் அதை டியூன் பண்ணுவார். और उसे परमेश्वर उसको सुर लगाएगा। டியூன் பண்ணாம उसे सुर लगाए बिना நீங்க வாசித்தீங்கன்னா ஒண்ணும் சரியா இருக்காது. अब बजाएंगे तो कुछ भी आवाज सही नहीं அந்த होगा। டியூனிங் ரொம்ப முக்கியம். वो उसे सुर लगाना बहुत जरूरी है। சோ இந்த சம்பவம் ये घटना 7ஆம் வசனத்துல பைபிள் சொல்றாரு, 7वें वचन में कहता है, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, और ये जब ये चिन्ह तुझे दिखाई पड़े, இத ஒரு அடையாளம்ட்டே சொல்லிட்டாரு. इसे एक चिन्ह करके बता दिया। நம்மளுக்கும் அதுதான் அடையாளம். हमारे लिए भी वही चिन्ह है। பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே जूने करार में जो कुछ बोला गया है, இப்ப வாழுகிற நமக்கு ஒரு உதாரணமா இருக்குது. हम जो अभी जी रहे हैं हमारे लिए एक उदाहरण है। இத நல்ல தியானம் பண்ணுங்க. इसे अच्छा ध्यान कीजिए। இதுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரிஸ் கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். इसके अंदर के गुप्त बातों को परमेश्वर प्रकट करके நம்ம देगा। தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். हमारा परमेश्वर हमसे बहुताई से प्रेम loves करता you है। so much. वो आपको बहुताई से प्रेम करता है। சிந்திச்சு பாருங்க. थोड़ा सोच के देखिए, இந்த ஒரு இசை கருவிக்குள்ள एक संगीत के वाद्य के अंदर எவ்வளவு ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். कितनी गुप्त बातों को परमेश्वर ने रखा है, இன்னும் நிறைய இருக்குது. और बहुत सारा कुछ है। ஒன்னொன்னா பாப்போம். एक एक करके हम देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमीन।